தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். செய்யறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். வெங்காயம், தக்காளி, கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழம், தயிர், ஸ்டார்டிங் மசாலா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை, பட்டை, மிளகாத்தூள். இது சக்தி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுதான் வந்து டேஸ்ட்டை கொடுப்போம். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து தவணும், வேறு வழி இல்லை. பிரியாணி டேஸ்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்களில் வெங்காயம் வதங்குறதும் ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி வந்துடுச்சு. இன்னும் நல்லா அந்த பொன்னிறமாக ஒன்றும் வரல. அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துச்சு வெங்காயம். இந்த அளவுக்கு கண்டிப்பாக வதங்கணும். அடுத்ததான் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது வான்கோழி பிரியாணிங்கிறதுனால நான் ஒரு கட்டு போட்டுக்கிறேன். நார்மலாக ஒரு பஞ்ச், அதாவது ஒரு கையளவு 1 கிலோ போட்டால் போதும். ஸோ எல்லா பொருளும் நம்ம ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கிறதுனால இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லியை போடுறேன். கொத்தமல்லியில் தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெயில் படும்போது தெரிக்கும். அதனால கொஞ்சம் தள்ளி இருந்து கொத்தமல்லி வதங்குற வரைக்கும் ஒரு 10 செகண்ட்ஸ் வதக்கணும். 10 செகண்ட் வதக்கிட்டு அடுத்தது வந்து புதினா போட்டுக்கலாம். புதினாவும் அளவும் வந்து ஒரு கட்டு தான். நார்மலாக ஒரு பஞ்சு தான் போடுவாங்க, ஒரு கையளவு தான் போடுவாங்க. நான் வந்து ஒரு கட்ட அளவு போடுறேன். அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. நான் இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய செஞ்சுருக்கேன். அதனால் வந்து ஒரு கட்டு போட்டால் இது கரெக்டாக இருக்கும். இதுவும் ஒரு 10 செகண்ட் நல்லா கலரணும். இது எல்லாமே வந்து நான் அடுப்பு சிம்மில் வச்சு தான் பண்ணுறேன். இல்லாட்டினாவும் உடனே சீக்கிரமாக வந்து கருகாரம் பெருசாக இது வதங்கணும். அப்படிங்கிறத நம்ம சிம்மில் வச்சு பண்ணுறோம். இதுவும் ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அடுத்தா போட்டு அதுவும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு தான் நம்ம பண்ணோம். இல்லாட்டி சீக்கிரமாக கருகிடும், இல்லை ஒட்டிக்கும். அது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மிளகாத்தூள் போடணும். ஸோ 1 கிலோவுக்கு 2 ஸ்பூனு. நம்ம வந்து 1.5 கிலோ செய்கிறோம். அதனால் 3 ஸ்பூன் போட போகிறோம். ஓகேங்களா? 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு, 3 ஸ்பூனு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, சில பேர் காரம் எக்ஸ்ட்ரா பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஸோ நம்ம வந்து 1.5 கிலோவுக்கு 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். அது நான் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோங்கிறதுக்காக. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போது இந்த நம்ம யூஸ் பண்ணுறது சக்தி மிளகாத்தூள் அதை போட்டோன்னா நம்ம வந்து கலருக்கு
கலர் போடணும்னு அவசியம் இல்லை. இதுவே வந்து கரெக்டாக ப்ராப்பரான பிரியாணிக்கான அந்த கலரை வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? சரி, இப்போ மிளகாத்தூள் போட்டோம். அடுத்தது பச்சை மிளகா. பச்சை மிளகா நான் எத்தனை போட்டிருக்கேன்? 4 போட்டிருக்கேன். 1 கிலோக்கு 3, 1.5 கிலோக்கு 4. பச்சை மிளகாவோட காரம் எனக்கு வேணான்றதுனால நான் வந்து தனியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த காரம் அதிகமாக நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். ஓகே, இது நல்லா வதங்கிச்சு. அடுத்தது நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவுக்கு 300 ml. ஸோ 200 ml ஊற்றிடுறேன். நான் யூஸ் பண்ணுறது ஹட்சன் அந்த 10 rupees பேக்கெட்டு 200 ml. ஸோ இதுலேருந்து ஒரு 100 ml ஊற்றிக்கிறேன். ஸோ 1 கிலோவுக்கு 200 ml, 1.5 கிலோவுக்கு 300 ml ஊற்றிக்கிறோம். பிரியாணி குண்டை கனமாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்காது. ஸோ ரொம்ப லேட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அடி பிடிக்கும். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு போடலாம். நான் வந்து சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கல் உப்பு, சில பேர் கல் உப்பு போடுவாங்க, அது கரெக்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது சால்ட்டு. இது எத்தனை போட போகிறேன்னா 3 ஸ்பூன் போடணும். 1, 2, 3. இதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் செக் பண்ணும்போது. இப்போதைக்கு இந்த அளவே போட்டு நம்ம கலக்கலாம். கொஞ்சம் அடுப்பு ஃபாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டலாம். இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை இதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிடலாம். தக்காளி எவ்வளோ அளவு பார்த்தோன்னா நம்ம 1.5 கிலோ செய்கிறதுனால 600 கிராம் எடுத்துக்கோம். 1 கிலோவுக்கு 400 கிராம் கணக்கு, 1.5 கிலோவுக்கு 600 கிராம் நம்ம எடுக்கிறோம். தக்காளி நல்லா குக் ஆகணும். அதுலேருந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அது நல்லா வேகணும். நான் அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விடுவோம். ஸோ தக்காளியில் எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. தக்காளியை கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வான்கோழி கறியை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுக்கலாம். வான்கோழி வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதை வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு இருக்கோம். நல்லா கலரி விட்டுட்டு
ஒரு 5 நிமிஷம். மூடிடலாம். நம்ம சொன்ன மாதிரி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கறி கொஞ்சம் ஹாஃப் குக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஹாஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு கிலோக்கு 1 லிட்டர் 1.5 லிட்டர் ஊற்றணும் வான்கோழி பிரியாணிக்கு. அப்போ நம்ம கரெக்டாக 1.5 கிலோக்கு 2 லிட்டர் ஊற்ற போகிறோம் தண்ணி. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டோம். இப்போ அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வர வரைக்கும் நாம வெயிட் பண்ணோம். அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் தம் போட்டுடலாம். நான் உப்பும் செக் பண்ணிட்டேன். கொதி வந்து தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து புதினா இலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுட்டு தம் போட்டு மூட்டேன். இதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் இதுவாகணும். நம்ம இப்போ ஓபன் பண்ண போறோம். தண்ணி அளவு செக் பண்ணி ஸோ சரி. கலர் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல். இது நான் வந்து ஒரு ரைஸ் வந்து இந்த ரெட் கலரில் வரணுன்றது அந்த கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். 1
என் பொண்ணுக்கு ராஜாவுக்கு